கூழாங்கலுக்கு அப்புறம் எந்த படமுமே ஆஸ்காருக்கு அனுப்பி வைக்கப்படல. ஆனா இந்த வருஷம் வாலை, கொட்டுக்காளி, தங்கலான், ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ், மகாராஜா, ஜமா இந்த மாதிரி 6 படத்தை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. டீசர்ல வர முதலையோட கிராபிக்ஸ்க்கே 1 கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்கதா சொல்றாங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன்ல கார்த்தியும் ஆக்ட் பண்ணிருக்காராமா. ஆக்டர் சூர்யா வந்து மெய்யழகன் ஆடியோ லான்ச்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதுக்கு முன்னாடி ஆஸ்காருக்கு இந்தியாவில இருந்து சிறந்த வெளிநாட்டு திரைப்படம் அப்படிங்கிற பிரிவுக்கு தமிழ்ல இருந்து என்னென்ன படங்கள்லாம் இது வரைக்கும் அமைச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த தடவை அதிகாரப்பூர்வமான என்ட்ரி ஒரே ஒரு படத்துக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை பார்த்த கிரிக்கெட் வீரரான அஸ்வின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வணக்கம் மக்களே, நான் உங்க டானி. இன்னைக்கு நம்ம பிசியூல என்னென்ன சினி அப்டேட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். செப்டம்பர் 27 இன்னைக்கு மொத்தமா 6 படம் ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். சூர்யா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற அரவிந்த் சுவாமி அப்புறம் கார்த்தி நடிச்சிருக்க மெய்யழகன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இதுல ஸ்ரீதிவ்யா, ராஜ்கிரண் இந்த மாதிரி நிறைய பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோவிந்த் வசந்தா. 96 படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் சி பிரேம்குமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. அடுத்ததா ஜூனியர் என்டிஆர் அப்புறம் ஜான்வி கபூர் நடிச்ச தேவாரா படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல சாய்த்ரா ராய், சைப் அலிகான், சைம் டாம், சாக்கோ இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது கொரட்டல்லா சிவா. இந்த படத்தோட பேக் போன் யாருன்னு பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் அனிருத். கிட்டத்தட்ட 300 கோடி செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அடுத்ததா காமெடி ஆக்டர் சதீஷ், வித்யா பிரதீப், அஜய் ராஜ் இவங்க எல்லாருமே நடிச்சு வெளியே வந்திருக்க படம் தான் சட்டம் என் கையில். இந்த படத்தை ஜார்ஜி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல காமெடி ஆக்டரா நம்ம பார்த்து பழகிருக்க சதீஷ் ஆக்ஷன் ஹீரோவா அவதாரம் எடுத்திருக்காருன்னு எல்லாரும் சொல்றாங்க. அடுத்ததா பிரபுதேவா, வேதிகா, சன்னி லியோன் இவங்க எல்லாருமே நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் பேட்டர் ஆப். இந்த படத்தை எஸ்ஜே சீனு டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு இமான் மியூசிக் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. விஜய் ஆண்டனியோட நடிப்புல ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் ஹிட்லர். இந்த படத்தோட கதை, திரைக்கதை, இயக்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா தனா. ரியா சமன், கௌதம் வாசுதேவ் மேனன், ரெடின் கிங்ஸ்லி, சரண்ராஜ் இவங்க எல்லாருமே இந்த படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. தன்னோட கரியரை மியூசிக் டைரக்டர் ஸ்டார்ட் பண்ண விஜய் ஆண்டனி தொடர்ந்து ஆக்டிங், ப்ரொடியூஸ் பண்றது, பாடகராகவும் இயக்குனராகவும் நம்ம பல கண்ணோட்டத்துல அவரை பார்த்திருப்போம். ரீசெண்டா ரிலீஸ் ஆன அவரோட ரோமியோ, மலை பிடிக்காத மனிதன் இது எல்லாமே ஒரு மிக்ஸ்டு கிரிட்டிசிசம் தான் வந்திருந்தது. இந்த நிலையில படை வீரன், வானம் கொட்டட்டும் இந்த படத்தெல்லாம் எடுத்த தனாவோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் ஹிட்லர். செந்தூர் ஃபிலிம் இன்டர்நேஷனல் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டன் ஈகிள் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி பண்ணியிருக்க படம் தான் தில்ராஜா. இதோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவை பாலா. சாக்லேட்டு, பகவதி, ஏய், வாத்தியார், மாஞ்சாவேலு, மலைமலை, கில்லாடி போன்ற இந்த மாதிரி வெற்றி படங்கள்லாம் கொடுத்த ஏ வெங்கடேஷ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சத்யா. இந்த படத்துக்காகவே இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு 6 பேக்ஸ்லாம் ரெடி பண்ணி நடிச்சிருக்காரு. சூர்யாவோட கங்குவா படம் இறுதிக்கட்ட வேலையெல்லாம் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. பிரம்மாண்டமா உருவாகிட்டு இருக்க இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருந்துச்சு. ஆனா சேம் டேட்ல லைகா புரொடக்ஷன்ஸ் ரஜினியோட படமான வேட்டையன் ரிலீஸ் ஆகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தனால ஆக்டர் சூர்யா வந்து மெய்யழகன் ஆடியோ லான்ச்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, கரண்டா நவம்பர் 14 வந்து இந்த மூவியை ரிலீஸ் பண்ணலாம் நாங்க தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு அந்த ஆடியோ லான்ச்ல அவர் சொல்லியிருந்தாரு. சூர்யாவுக்கும் நவம்பருக்கும் ஒரு பெரிய கனெக்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் நவம்பர்ல இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண அவரோட எல்லா படமுமே ஹிட் ஆயிருக்கு. வாரணம் ஆயிரம், வேலு, சூரரை போற்று, ஜெய் பீம் இந்த படம் எல்லாமே நவம்பர்ல ரிலீஸ் பண்ண அவரோட படம் தான். இதே வரிசையில கங்குவாவும் நவம்பர்ல தான் ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அக்டோபர் 20ஆம் தேதி நடத்துறதா தகவல் வந்து சினி வட்டாரத்துல பரவிட்டு இருக்கு. சூர்யாவோட படங்கள்லயே அதிக பட்ஜெட் வச்சு பிரம்மாண்டமா உருவாகிட்டு இருக்க படம் இந்த படம் தான். இதுல வில்லன் கேரக்டர்ல பாபி டியோல் நடிச்சிட்டு இருக்காரு. இது போக திஷா பட்டானி, நட்டி நட்ராஜ், ஜெகபதி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, யோகி பாபு, ஆனந்த்ராஜ், கோவை சர்லா, கருணாஸ், KS ரவிக்குமார் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இதுல நடிச்சிட்டு இருக்காங்க. இது போக இந்த படத்தை பத்தி சினி வட்டாரத்துல என்ன சொல்றாங்கன்னா, படத்தோட டீசர்ல வர முதலையோட கிராபிக்ஸ்க்கே 1 கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்கதா சொல்றாங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன்ல கார்த்தியும் ஆக்ட் பண்ணிருக்காராமா. அக்டோபர் 2 இந்த படத்தோட அடுத்த சிங்கிள் ரிலீஸ் பண்ண போறாங்க. தீபாவளி அன்னைக்கு இந்த படத்தோட 2வது டீசரை ரிலீஸ் பண்ண டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கமலஹாசன், மணிரத்னம் நாயகனுக்கு அப்புறம் சேர்ந்து பண்ற படம் தான் தக் லைஃப். இந்த படம் இந்த வருஷத்தோட கடைசியில ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. சிம்பு, த்ரிஷா இவங்க எல்லாருமே இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல பிளே பண்றாங்க. பரபரப்பா பல இடத்துல ஷூட்டிங் பண்ண இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். சுனில் ஷெட்டி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, அப்பாவோட ஆசைய பையன் நிறைவேற்றி கொடுக்கணுங்கிறது எல்லாரோட பக்கெட் லிஸ்ட்லயும் இருக்கிற ஒரு கனவா இருக்கும். அந்த வகையில சுனில் ஷெட்டி ஒரு சர்ப்ரைஸான விஷயம் பண்ணிருக்காரு. தன்னுடைய தந்தை சின்ன வயசுல மங்களூருக்கு ஓடி வந்திருக்காரு. அப்படி வந்தவர் ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அங்க இருந்துதான் லைஃபோட அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அவர் முன்னேறி போயிருக்காரு. இப்போ கரண்ட்ல சுனில் ஷெட்டி அவர் வேலை பார்த்த எல்லா ஹோட்டலையுமே
வாங்கிட்டாரு. இந்த விஷயத்த ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சுனில் செட்டி ஷேர் பண்ணியிருந்தாரு. கேட்கவே ரொம்பவே சர்ப்ரைஸா இருந்தது. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சின்ன வயசு ஃபேவரட் ஹீரோ ஜாக்கி சான் அவரோட ஆக்டிங்ல எ லெஜெண்ட் மூவி வந்து கடந்த ஜூலை மாசம் ரிலீஸ் ஆயிருந்தது சைனால. இந்த படம் வந்து 2005 ரிலீஸ் ஆன த மித் மூவியோட சீக்வல். த மித் மூவியோட இந்தியன் ஃபேன்ஸ்க்காக தமிழ் மட்டும் இல்லாம மத்த எல்லா லாங்குவேஜ்லயுமே டப் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமே இந்தியாலையும் இது ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. வேட்டையன் இந்த படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக இருக்கு. இதோட டீசர் இதுவரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டர் எல்லாமே ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அமிதாப் பச்சன் சத்யதேவ் கேரக்டர்ல, ஃபகத் ஃபாசில் பேட்ரிக் அப்படின்னு ஒரு கேரக்டர்ல பண்றாரு. ராணா நட்ராஜ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லயும், மஞ்சு வாரியர் தாரா, துஷரா வந்து சரண்யாங்கிற கேரக்டர், ரித்திகா சிங் ரூபாங்கிற ஒரு கேரக்டர்ல பண்றாங்க. தற்போதைக்கு இந்த கேரக்டர்ஸ் பத்தின நேம் எல்லாமே மூவி டீம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. லப்பர் பந்து இந்த படத்தை தமிழரசன் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ், சஞ்சனா, பாலசரவணன், டிஎஸ்கே, ஜென்சன், தேவதர்ஷினி, காளி வெங்கட் இந்த மாதிரி பலரும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. லப்பர் பந்து ரிலீஸ் ஆனதுல இருந்து எல்லார்ட்டையுமே ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ வாங்கிட்டு இருக்கு. கிரிக்கெட்ல ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயரா இருக்காரு அட்டகத்தி தினேஷ். அவருக்கு நிகரா அப்படியே சிறந்த ஆட்டக்காரரா துடிப்பான ஒரு இளைஞரா காட்டியிருக்காங்க ஹரிஷ் கல்யாண் அவரை. இவங்க ரெண்டு பேத்துக்குமே நடுவுல நடக்கிற போட்டிகள், பொறாமைகள், சரிக்கு சரி நின்னு யாரு பெரிய ஆளுன்னு நிரூபிச்சு காட்டுறது, இந்த மாதிரி விஷயத்த மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்க படம் தான் லப்பர் பந்து. இதுல வெறும் கிரிக்கெட் மட்டும் இல்லாம ஜாலியா கிரிக்கெட் விளையாடுறவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதெல்லாமும் சேர்த்து இந்திய சமூகத்தின் மனநோயாக தோன்றி இருக்க சாதிய பத்தியும் இதுல பேசியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்த கிரிக்கெட் வீரரான அஸ்வின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான டாஸ்க் கிடையாது. இதுல பல பேர்த்தோட ரொம்ப கஷ்டமான ஹார்ட் ஒர்க் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் எந்த படத்தை பார்த்தாலும் அதுல இருக்கிற குறைய சொல்றதுக்கு முன்னாடி அதுல என்னென்ன நல்ல விஷயம்லாம் இருக்குங்கிறத நான் தேடுவேன் எப்பயுமே. இந்த படத்தை பத்தி ஒரு உண்மையான ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் படம் வந்திருக்குன்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டா மத்த எல்லா ஸ்போர்ட்ஸ் படமும் ஒரே மாதிரி எக்ஸாஜரேட்டடா தான் இருக்கு. ஆனா இந்த கிரிக்கெட் படம் ரொம்பவே யதார்த்தமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்றாரு. படத்துல ஒரு இடத்துல கூட தேவையில்லாத கேரக்டர்ஸ் வரவும் இல்ல, ஒரு இடத்துல கூட ஒரு தேவையில்லாத சீன் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இந்த மாதிரி சிறப்பா எடுக்கப்பட்டிருக்க இந்த படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல அவர் பதிவிட்டு இருக்காரு. ஆஸ்கார் செலக்ஷனுக்கு தமிழ்ல இருந்து 6 படங்களும், தெலுங்குல இருந்து 3 படங்களும், மலையாளத்துல இருந்து 4 படங்களும், ஒடியா மொழியில இருந்து 1 படமும், ஹிந்தியில இருந்து 12 படங்களும், மராத்தி மொழியில இருந்து 3 படங்களும் ஆஸ்காருக்கு பரிந்துரை செய்வதற்காக பரிசீலனை பட்டியலில் சேர்த்திருக்காங்க. இதுல லாப்தா லேடிஸ்ங்கிற படம் அதிகாரப்பூர்வமான என்ட்ரி கிடைச்சிருக்கு. இந்த தடவை அதிகாரப்பூர்வமான என்ட்ரி ஒரே ஒரு படத்துக்கு தான் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஆஸ்காருக்கு இந்தியாவில இருந்து சிறந்த வெளிநாட்டு திரைப்படம் அப்படிங்கிற பிரிவுக்கு தமிழ்ல இருந்து என்னென்ன படங்கள்லாம் இது வரைக்கும் அமைச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சிவாஜி கணேசனும் ஜெயலலிதா நடிச்ச தெய்வ மகன்ங்கிற படம் தான் முதல்ல தமிழ்ல இருந்து ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்ட படம். உல்காங்கிற வங்க மொழி நாவலை மையப்படுத்தி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. கமலஹாசன் மணிரத்னம் கூட்டணியில 1987 ரிலீஸ் ஆன நாயகன் திரைப்படம் தான் 2வதா ஆஸ்காருக்கு தமிழ்ல இருந்து அனுப்பப்பட்ட படம். தெய்வ மகனுக்கு அப்புறம் 18 வருஷம் கழிச்சு தான் தமிழ்ல இருந்து 2வது படம் ஆஸ்காருக்கு அமைச்சிருப்பாங்க. அதுல இருந்து 3 வருஷம் கேப்புக்கு அப்புறம் டைரக்டர் மணிரத்னத்தோட அடுத்த படத்தை ஆஸ்காருக்கு அமைச்சிருந்தாங்க. ரகுவரன் ரேவதி நடிச்ச அஞ்சலிங்கிற படத்தை 1990ல ஆஸ்காருக்கு அமைச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு 1992ல கமலஹாசன் நடிச்ச தேவர் மகன் அப்படிங்கிற படத்தை 65வது ஆஸ்கார் ஈவென்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்ல, இதுக்கு அப்புறமும் கமலஹாசன் நடிச்ச திரைப்படங்கள்ல ஆஸ்காருக்கு நிறைய அனுப்பி வச்சிருக்காங்க. 1995 குருதி புனல் படம், 1996 வெளியான இந்தியன் திரைப்படம், இது எல்லாமே அடுத்தடுத்து ஆஸ்காருக்கு அனுப்பிச்சு வச்ச படம். 1998ல டைரக்டர் சங்கர் எடுத்த ஜீன்ஸ்ங்கிற திரைப்படம் இந்தியாவோட சார்பாக இங்க இருந்து ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்ட ஒரு படம். இதுக்கப்புறம் கமலஹாசன் நடிச்ச ஹேராம் திரைப்படத்தை ஆஸ்காருக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. இதோட சேர்த்து மொத்தமா 5 கமலஹாசனோட படங்கள் இது வரைக்கும் ஆஸ்காருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஹேராம் திரைப்படத்துக்கு அப்புறம் 16 ஆண்டுகள் எந்த தமிழ் படமும் ஆஸ்காருக்கு போகவே இல்லை. 2016வது ஆண்டு வெற்றிமாறன் இயக்கத்துல ரிலீஸ் ஆன விசாரணை திரைப்படம் தான் ஹேராமுக்கு அப்புறம் ஆஸ்காருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட படம். 5 வருஷ இடைவெளிக்கு அப்புறம் 2021 டைரக்டர் PS வினோத்ராஜ் அவரோட இயக்கத்துல உருவான கூழாங்கல் திரைப்படம் ஆஸ்காருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆஸ்காருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட படங்கள்ல ஒரு டெபியூ டைரக்டர் ஒருத்தர் இருக்காருன்னா அது கூழாங்கல் படத்தோட டைரக்டர் தான். கூழாங்கலுக்கு அப்புறம் எந்த படமுமே ஆஸ்காருக்கு அனுப்பி வைக்கப்படல. ஆனா இந்த வருஷம் வாலை, கொட்டுக்காளி, தங்கலான், ஜிகர்தண்டா XX, மகாராஜா, ஜமா இந்த மாதிரி 6 படத்தை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல எந்த படத்தை ஆஸ்காருக்கு அனுப்பி வைக்கலாம்னு பரிசீலனை நடந்துட்டு இருக்கதா சொல்றாங்க. ஆக்டர் கார்த்தி, அரவிந்த் சாமி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் மெய்யழகன். இந்த படத்தோட ட்ரெய்லர்
ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்துல மண் வாசத்தையும் சொந்த ஊர்ல உள்ள உறவுகளோட நேசத்தை பத்தியும் கதையா சொல்லியிருக்காங்க. 96 படத்தை எடுத்த பிரேம்குமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. 2D நிறுவனம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. சக்தி பிலிம் ஃபேக்டரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இந்த படத்தை பண்றாங்க. இந்த படம் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துல ஸ்ரீதிவ்யா, ராஜ்கிரண் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஊர் மற்றும் உறவுகளோட பல பசுமையான நினைவுகள், தவிப்பு, இது எல்லாத்தையுமே இந்த படத்து மூலமா சொல்றாங்க. அருள்ங்கிற கேரக்டர்ல அரவிந்த் சுவாமி பண்ணிருக்காரு. அவர் அன்பா, பாசமா, அத்தான்னு தான் கார்த்திக் கூப்பிடுறாரு. குளக்கரையில 2 பேரோட பாதத்தையும் மீன் கடிக்கிற மாதிரியான காட்சிகள், இந்த மாதிரியான ஷாட் எல்லாமே ட்ரெய்லர்ல இருந்தது. இது எல்லாமே பார்க்கவும் அவ்வளவு அற்புதமா இருந்துச்சுங்க. மியூசிக் டைரக்டர், ஆக்டர், சிங்கர், டைரக்டர், இந்த மாதிரி பல ஃபேஸ் கொண்டவர் தான் ஹிப்ஹாப் தமிழா ஆதி. சமீபமா சுந்தர்சியோட அரண்மனை 4 படத்துல மியூசிக் டைரக்டரா ஆதி பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் கடைசி உலக போர் படத்து மூலமா இயக்குனர், ஹீரோ, தயாரிப்பாளராகவும் அசத்தி இருந்தாரு. முன்னாடி எல்லாம் வருஷத்துக்கு 4 படங்களாவது இசையமைக்கணும்னு விரும்பி உழைப்பேன் அப்படின்னு சொல்ற ஆதி, அதே சமயத்துல ஹீரோவாகவும் கைவசம் படங்கள் வச்சிருப்பேன்னு சொல்றாரு. ஒரு கட்டத்துல இசையமைக்கிறத தள்ளி வச்சுட்டு நடிப்புல மட்டும் நான் கவனம் செலுத்த போறேன் அப்படின்னு இருக்கும் போதுதான் சுந்தர்சி அரண்மனை 4க்கு மியூசிக் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. அவரு கேட்டு நான் எப்படி மாட்டேன்னு சொல்ல முடியும்? என்னோட வளர்ச்சியில மிகுந்த அக்கறை கொண்டவர் தான் சுந்தர்சி. அதனால அந்த படத்துக்கு நான் மியூசிக் டைரக்ஷன் பண்ணேன். அதுல எல்லா பாடல்களுமே செம்மையா ஹிட் ஆயிருந்துச்சு. அதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அச்சச்சோ, அந்த பாடல் எல்லாம் ப்ரொமோஷனுக்கான ஒரு பாடல் தான், ஆனா அது படத்துக்கு பெரிய பலமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது தவிர அந்த படத்துல இருக்க ஜோஜோ பாட்டும் அம்மன் பாட்டும் கூட செம்ம ஹிட் ஆயிருக்கு. இனி தொடர்ந்து இசையமைக்கலாம்னு தோணி இருக்கு அப்படின்னு ஆதி சொல்றாரு. அதே சமயம் ப்ரொடக்ஷன்லயும் மிகுந்த ஆர்வம் இப்ப காட்ட ஆரம்பிச்சிருக்கேன். மியூசிக் வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க 2 பேரா தான் டீமா இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் ஆல்பம் சாங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. இன்னைக்கு நாங்க ரொம்பவே ஒரு பெரிய டீமா இருக்கோம். 100 கணக்குல நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். நாங்க எல்லாருமே ஒரே குடும்பம் போலதான் நடந்துக்குவோம். இதுல வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருமே இது அவங்களோட படமா நினைச்சுதான் ஒர்க் பண்ணுவாங்க. ஹிப்ஹாப் தமிழா என்டர்டைன்மெண்ட் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை நான் ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே வருஷம் ஆயிடுச்சு. ஆனா நாங்க முதல்ல தயாரிக்கிற படம் இந்த படம் தான். இந்த படத்தோட கதையும் களமுமே ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். உலக போர் எப்படி இருக்கும்னு நாங்க காட்டணும்னு நினைச்சோம். அதை அப்படியே எடுத்திருக்கோம். அதனால பட்ஜெட் எங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தி. பணம் பெரிய அளவுல தேவைப்பட்டனால என்னுடைய மார்க்கெட்டிங் தாண்டி அவ்வளவு பணம் செலவு பண்றதுக்கு எந்த ப்ரொடியூசருமே முன்னாடி வர மாட்டாங்க. அதனால ஃபுல் ரிஸ்கையுமே நாங்களே எடுத்துக்கிட்டோம். நாங்க நினைச்சது போல படமும் வந்திருக்கு. என்னோட முதல் படமான மீசை முறுக்குக்கும் இப்போ கடைசியா பண்ணிருக்க உலகப்போர் படத்துக்கும் நடுவுல நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். அது மூலமா இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். இந்த படம் ஜெயிச்சுதுன்னா சினிமா கனவுகளோட வரும் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே எங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நாங்க கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு ஆதி சொல்றாரு. என் கூட ஒரு நல்ல டீம் இருக்கனால நான் நினைக்கிற எல்லாமே என்னால ஈஸியா பண்ணிட முடியுது. கான்செப்ட் பண்றனால ரொம்பவே ஒரு உற்சாகம் எனக்கு கிடைக்குது. அந்த எனர்ஜி சினிமாவிலையும் அப்படியே பிரதிபலிக்குதுன்னு சொல்றாரு. கான்செப்ட்ஸ் போனோம்னாலே எங்க எல்லாருக்குமே ஃபுல் பேட்டரி சார்ஜ் ஆன மாதிரி எனர்ஜி ஆகிடுவோம். என்னோட கான்செப்ட்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நான் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும். அது ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 3-4 மாசங்கள் இதுக்காக நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். வெறும் பிராக்டிஸ் மட்டுமே இதுக்கு போதுமான்னு பார்த்தா கிடையாது. உடற்பயிற்சி, அப்புறம் மூச்சு பயிற்சி, இது எல்லாமே பண்ணாதான் மேடையில எனர்ஜியோடையும் ஒவ்வொரு பாட்டையும் ஆடிக்கிட்டே பாட முடியும் அப்படின்னு சொல்றாரு. கான்செப்ட்ஸ் பண்றது மூலமா கிடைக்கிற எனர்ஜி எனக்கு அப்படியே சினிமாலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தோட ஆதி இதெல்லாம் ஷேர் பண்றாரு. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு சினிமா போகனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.